தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்பட்டமாய் துதிக்க, சோதனைக்க, ஆராதிக்க, பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் பெரிய கிருபை செய்தார், இரக்கம் பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாதத்தில் 3வது சனிக்கிழமை நம்முடைய பெருசா ஜெப வீட்டினுடைய துதி, ஆராதனை, ஜெபமாய் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரமாக இந்த பெருசா சபை ஊழியர்கள் வளர்ந்து பெருகி இந்த பட்டணத்தில் 20 சபைகள் இருக்கு. இந்த சபைகளுக்கு மேலாக இந்த சபையை ஊழியர்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அநேக தடைகளையும் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சபையில் இருக்கிற ஊழியக்காரமாக கடந்து வந்திருக்கிறாங்க. ஆசிரமா 2 ஆண்டுகள் இதுக்கு முன்னாடி இருந்த பழைய சபை ஆராதனை இடத்துல பைபிள் காலேஜ் நடத்தினாங்க. ஏறக்குறைய 20 பேர் அமெரிக்க தேசத்திலிருந்து நார்த் விக் செமினரியில் இருந்து பட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். காட்பாடியில் இருக்கிற குட் நியூஸ் பைபிள் காலேஜ் மூலமாக இந்த இடத்துல வந்து 7 போதகர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை வந்து ஒவ்வொரு பாடத்தை ஒவ்வொரு மாதமாக புகட்டினார்கள். அநேகர் வந்து பயன் பெற்றார்கள். 5 போதகர்கள் இந்த இடத்துல அபிஷேகம் குருத்துவ அபிஷேகம் பெற்று கடந்து சென்றார்கள். பல்வேறு இடங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். இந்த சபை கட்டும் போது பல எதிர்ப்புகளும் தடைகளும் போராட்டங்களும் வந்தது. உயிரோடு வாழ்வோமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு கூட அதையெல்லாம் கடந்து ஆண்டவர் வெற்றி கொடுத்து ஜெயகிறிஸ்து இடத்துல இருக்கிறார். ஜெயமாக நடந்து கொண்டு வருகிறார். அநேகர் வந்திருந்தாங்க. சபை நிரம்பி இருக்கும். கிறிஸ்துமஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை